வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ தான்ப்பா சூப்பராக மாசான நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே தீப்பொறி திருமுக மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்டிங்கே வெளியவே சொல்லிட்டார். அந்த மக்கள்கிட்டயே பேசும்போதே ஆரம்பித்தார். அதில் வந்து அருண்குமார் வந்துட்டு மெடிக்கலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நல்லா வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா பற்றி நொண்டிட்டு போன விஷயத்தை கலாச்சார். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க பண்ண வேலைகள் லீலைகள் எல்லாத்தையுமே சொன்னார். அதுக்கப்புறம் நடிக்கிறாங்கன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு உள்ளே போயிட்டு ஒருத்தருக்கு அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. அதில் 2 பேருக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்க முடியாதுன்ட்டார், விஷால் அண்ட் ஜெஃப்ரி. அதுக்கப்புறம் ஒருத்தராக வந்து சொல்லிட்டு அருணுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது, அதாவது இப்போ ரொம்ப டல்லாகிட்டீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் நல்லா விளையாடுங்க, ஏன்னா உங்களுக்கு அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ரிஷியேஷன் பண்ணார். தீபக் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஜாக்லினுக்கு சூப்பராக வந்து சொன்னார். ஆனால் சௌந்தர்யாவுக்கு சொல்லலை, ரயானுக்கு சொல்லலை, விஷாலுக்கு சொல்லலை, அன்ஷிதாவுக்கு வந்துட்டு நலமாக இருக்கீங்கன்னு கேட்டார். மற்றபடி சூப்பராக விளையாண்டிங்களா சொல்லலை. மஞ்சரிக்கு சூப்பராக சொன்னார். முத்துக்கு செமையாக ஒன்று சொன்னார், நல்லா இருந்துச்சு. நீங்கள் தரையில் நீந்திரி போனீங்களா, அது சூப்பராக இருந்துச்சுன்ட்டார். அதாவது விஷால் வந்து செம்மையாக ஒரு கிடுக்கு பிடி போட்டிருப்பார். இவர் வந்து நவர முடியாமல் கத்திட்டு அப்படியே போயிருப்பார். அதை அழகாக வந்து தரையில் நீந்தி போனீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்லுவாங்க, ஸ்போர்ட்டிவ்னஸ் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த போன வாரம் வந்துட்டு அதிகப்படியாக ஸ்போர்ட்டிவ்னஸோட விளையாண்ட, அதாவது ஜென்ஸில் விளையாண்ட ஒரு பர்சனாக கண்டிப்பாக அது வந்து முத்துக்குமரன். லேடிஸில் வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சரியை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது, பட் இவங்க 2 பேரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அவ்வளோவா பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. முத்துக்குமரன் சுத்தமாக கம்ப்ளைண்ட்டே பண்ணல. அதை அங்கே வந்து சொல்லி உங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருந்தார். சொல்லும்போதே இந்த பக்கம் வந்துட்டு முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்னா, சார் இதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது முக்கியமாக சௌந்தர்யா அப்படின்னு. ஏன் அவங்க தான் நீச்சல் இருக்க கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து முடியாமல் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோட்டையில் வந்து 2 கல்லை எடுத்துகிட்டு ஒழுங்கெடுத்துட்டு போனாங்க சார். அப்போ தான் எனக்கு ஒரு வெறி வந்துட்டு தான் நான் அதை போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்போது அவரும் சிரித்தார். அதே மாதிரி மக்கள்கிட்ட, அதாவது இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்டையும் இது சொன்னார். நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு சாரி கேட்க ஆரம்பித்து 3வது நாள் ஆரம்பித்தார். இப்போ வரைக்கும் சாரி கேட்டே இருக்கார். எப்படியாவது பிக் பாஸை வந்து மயக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் மயங்கிடுவாரா, இவர் சும்மா சாதனை வேலையாக பண்ணாருன்னு சொல்லிட்டு கலாய்ச்சதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் போல இருக்குது. பட் இருந்தாலும் சூப்பரான ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட காயத்துக்கு சின்ன ஒரு மருந்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.